Hi friends, இன்றைக்கு நான் 6வது கல்வி வழங்கப்பட்ட போறேன். குமார், மணி, அகமன் என மூவரிடமும் உள்ள பணத்தின் மொத்த தொகை ரூபாய் 365 ஆகும். குமாரை விட மணியிடம் ரூபாய் 15 அதிகமாக உள்ளது. மணியை விட அகமத்திடம் ரூபாய் 35 அதிகமாக உள்ளது. குமார், மணி, அகமன் மூவரிடமும் உள்ள பணத்தொகையை முறையே தருக. சொல்லிருக்க குமார்ட்ட உள்ள பணத்தையும் மணிட்ட உள்ள பணத்தையும் அகமத்திட்ட உள்ள பணத்தையும் கூட்டினா தானங்களுக்கு இப்ப 365 ரூபாய் வரும். இப்ப சொல்லிருக்கோம் குமாரை விட மணியிடம் 15 ரூபாய் அதிகமாக உள்ளது. மணியை விட அகமத்திடம் ரூபாய் 35 அதிகமாக உள்ளது. அப்படின்னா உங்களுக்கு இப்ப குமார் தெரியா கண்ணியமா இருக்க போற. அப்ப தெரியா கண்ணியம்னா எக்ஸ் போடணும். அப்ப எக்ஸ் ஆக இங்க குமாரை விட 15 கூடுதலாக மணிக்கு இருக்கு. அப்ப எக்ஸ் சக 15 வந்து சக வந்து மணிக்கு இருக்கிற பணத்தை விட அகமத்திட்ட 35 ரூபாய் கூடுதலா இருக்குன்னு சொல்லிருக்கு. அப்படின்னா இங்க 15 அங்க 35 15 கூட்டினாங்களுக்கு குமாரை விட அகமத்திட்ட எத்தனை பணம் கூடுதலா இருக்குன்னு தெரியும். அப்ப 15 35 கூட்டணும். கூட்டினா 50. அப்படின்னா தர 50. அப்ப இவ்வளத்தையும் கூட்டினா 365 விட வர போகுது. இப்ப உங்களுக்கு இங்க 1 2 3 எக்ஸ் இருக்கு. அப்ப 3 எக்ஸோட இங்க 50 15 கூட்டினா 65. அப்ப 65 கூட்டிக்கதான் உங்களுக்கு 365 வருது. இப்ப உங்களுக்கு சமனுக்கு முன்னுக்கும் இருக்கிற இலக்கம் கூட்டப்படுதுன்னா அது இங்க அதே இலக்கம் இங்க வந்து கழிப்படணும். அப்படின்னா 365 இருந்து 65 கழிப்படணும். அப்படின்னா உங்களுக்கு 3 எக்ஸ்ல பரமதி வரும். அப்ப 365 இருந்து 65 300. அப்படின்னா 3 எக்ஸ் சமன் 300. இப்ப 3 எக்ஸ் 300 நம்ம ஒரு எக்ஸா காணணும்னா 300 3ஆல பிரிக்கணும். அப்ப 10 30 இங்க 0 கீழே 0 இருக்கு மேல. அப்ப 100 ரூபாய். அப்ப ஒரு எக்ஸுக்கு 100 ரூபாய். இப்ப எக்ஸ் யாருன்னா குமார். அப்படின்னா குமாருக்கு 100 ரூபாய். இப்ப குமாருக்கு 100 ரூபாய்னா குமாரை விட மணியிடம் 15 ரூபாய் அதிகமாக உள்ளது. அப்படின்னா இவர்கிட்ட 115 இருக்கு மணிகிட்ட. அப்ப உங்களுக்கு தெரியும் குமாரை விட அகமத்திடம் 50 ரூபாய் அதிகமாக. அப்ப 100ஓட 50 கூட்டினா 150. அப்ப இவ்வளவு கூட்டி பார்க்கலாம். கூட்டினா அப்ப 365 சரியா வருது. இப்ப இதுக்கு விடா குமார்கிட்ட 100 ரூபாய் மணிகிட்ட 115 ரூபாய் அகமட்ட 150 ரூபாய். இப்ப உங்களுக்கு விட வந்துட்டு நன்றி.